தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்து வைத்தார். ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க தான் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும். இது இப்போ தான் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம். தமிழக மக்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு. அதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துருந்துச்சுங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அப்படின்னு இதை சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா யாருமே பங்கேற்காத அளவுக்கு நடிகை த்ரிஷா அவங்களுடைய அம்மாவோட இந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தாங்க. அதாவது விஜய் அவர்களுடைய தந்தை மற்றும் தாயார் பெற்றோர்களான சந்திரசேகர் மற்றும் ஷோபா ஆகியவங்களுடைய அருகிலேயே முதல் வரிசையில் த்ரிஷா அமர்ந்திருந்து பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தாங்க. விழாவின் பொழுது முதலமைச்சராக கம்பீரமாக நின்றபடி விஜய் சல்யூட் அடிக்க பார்வையாளர்கள் இருக்கையில் இருந்த த்ரிஷாவும் அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சல்யூட் வைத்து அரங்கத்தில் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவே மாறி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாமே அங்கே நடந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல இந்த ஒரு நிகழ்வு. விஜயுடைய ரசிகர்கள்ட்ட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. எல்லாருமே ஒரு கடுமையான கோபத்திலையும் குழப்பத்திலையும் இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் விஜயுடைய மனைவி சங்கீதா அவங்களுடைய விவாகரத்து மனுவை திருப்பி வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாம் சேர்ந்து இனிமேட்டுக்கு வாழ போகிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த குழப்பமானது ஏற்பட்டுருச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கெல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் மகன் ஜேன்சன் சஞ்சய் குறித்து ஆதரவாக பேசிய செய்தியும் வெளியாகி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியில் ஆழ்த்திருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியிலேருந்து சட்டுன்னு வெளிவந்த மாதிரி இந்த விஷயம் நடந்து போச்சுங்க. அதாவது அவங்களுடைய குடும்பத்தினுடைய நாயகன் குடும்பம் மீண்டும் ஒன்று சேரப்போகுது அப்படின்னு இனி த்ரிஷாவோட எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எல்லா வதந்திகளுக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த விழாவில் த்ரிஷாவினுடைய வருகை பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையில் ஒரு இடியை இறக்கின மாதிரி இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த நிலைப்பாடுகள் என்ன மாதிரி இருக்குது, எப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளும் இப்போ எழுந்திருக்கு. ஏன் இத்தனை பேர் சொல்லியும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு யாராலையுமே கணிக்கவே முடியலைங்க. அதுலேயும் குறிப்பாக விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதாவும் சரி, மகன் ஜான்சனும் சரி, மகள் தியாஷாவும் சரி, எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அளவில் அப்செட் ஆகிட்டாங்கன்னே சொல்லணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைங்க பாடுபட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு நிலையிலேருந்து கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்கிறதுக்கு விடலை. உடனே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை கிளப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுடைய இந்த கொந்தளிப்பான மனநிலைக்கு நடுவில் சினிமா விமர்சகர்கள் வேறு ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு தாங்க இருக்காங்க. ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே கிடையாது. ஸோ மீண்டும் மீண்டும் ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கூட அதை பெருசுப்படுத்துகிறாங்க. ஸோ த்ரிஷாவும் பார்த்திங்கன்னா தனியாலாம் போய் அமராமல் விஜயோடைய பெற்றோர்களுடைய வரிசையிலே, அதுவும் சந்திரசேகர் சார் பக்கத்துலேயே உட்காந்து இருந்திருக்காங்க. ஆனால் சந்திரசேகர் சாரை நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, அவர் ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தார். கொஞ்சம் கூட த்ரிஷா வந்ததில் ஒரு சந்தோஷம் இல்லை, அவருக்கு அந்த ஈடுபாடு இல்லை. சொல்லப்போனால் த்ரிஷா கிட்ட அவங்க பேசவே இல்லை. இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்திரசேகர் சாருக்கு தெரியும் த்ரிஷாவால் தான் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் அவங்க மீண்டும் மீண்டும் வந்துட்டுருக்காங்க, அவங்கள அவாய்ட் பண்ணலாமே அப்படின்னு தான் அவங்களுடைய மகனுக்குமே அவர் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, த்ரிஷா என்ட்ரி ஆன உடனேயே ஷோபா மேம்கிட்ட தான் சந்தோஷமாக சிரித்து பேசியிருப்பாங்க. ஷோபா மேம் பக்கத்தில் தான் சந்திரசேகர் சார் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் அவங்கள கன்சிடரே பண்ணலை. ஏன்னா த்ரிஷா எந்த இடத்துலையும் வரக்கூடாது, விஜயோட இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சந்திரசேகர் சார் நினச்சிட்ருக்காரு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா சந்திரசேகர் சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சங்கீதாவை. ஸோ தன்னுடைய மருமகளை அவருக்கு அவ்வளோ பிடிக்கும், பேர பேத்திகள்னா அவருக்கு அவ்வளோ ஈடுபாடு. அப்படி இருக்கும்போது அவங்க தான் என் கூட இருக்கணும், அவங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு.
விஜய் அவர்களுக்குமே நிறைய விஷயங்கள வந்து அவர் சொல்லி தான் குடுக்குறாரு. ஆனாலும் ஏன் இந்த விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா சந்திரசேகர் சார் எப்படியோ அப்படித்தான் விஜயும். நிறைய விஷயங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. சார் மாரியே தாங்க. அவர் வந்து ஒர்க்ல வந்து ரொம்ப இதா இருப்பாரு. கான்சன்ட்ரேஷனா இருப்பாரு. டைமிங்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்றது. எல்லாமே வந்து சந்திரசேகர் சார் எப்படி இருக்கிறாரோ, அதே மாரி தான் விஜய் சாரும் இருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது, விஜய் சார் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக கண்டிப்பா வந்து நல்லது செய்யணும். மக்கள் வந்து உங்களை நிச்சயம் வந்து முதலமைச்சரா ஆக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கைய ஃபர்ஸ்ட்டு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா, சந்திரசேகர் சார் தான். அவர் வந்து அ வேண்டாம் இதெல்லாம் போகாத அப்படின்னு விஜய தடுத்திருந்திருக்கலாம். ஆனா, நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக பெற்றோர்களான ஷோபா மேமும் சரி, சந்திரசேகர் சாரும் சரி, இவருக்கு வந்து நல்ல ஒரு கைட் பண்ணாங்க. அதனால தான் இப்போ வரைக்குமே விஜய் சாருடைய கைடு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி பக்குவமா அவர வந்து வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில, இந்த ஒரு விஷயத்த பத்தி அவங்க பேசாம இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா வந்து பேசியிருப்பாங்க. ஆனாலுமே கூட தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வந்து வந்துட்டே தான் இருக்கு. ஒரு நல்ல தோழி, நெருங்கிய தோழியா இருந்தாலுமே கூட, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சமாவது வந்து விலகி இருக்கிறது தான் நாகரிகமான விஷயம். ஆனா, கண்டிப்பா இதில கொஞ்சம் கூட சந்திரசேகர் சாருக்கு ஈடுபாடே கிடையாதுங்க. அவங்க ஆல்ரெடி நெறைய முறை சொல்லிட்டாங்க. பிரச்சனை உன்னால தான் வருதுன்றதுனால, கொஞ்ச காலமா பார்த்தீங்கன்னா, பேசக்கூட மாட்டாராம் த்ரிஷா கிட்ட. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது, சந்திரசேகர் சார போயிட்டு நம்ம தப்பு சொல்றதுக்கு இதில ஒண்ணுமே கிடையாது. அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே அந்த விழா தொடங்குனதுலேருந்து, த்ரிஷா என்ட்ரி ஆனதுலேருந்து நீங்க மைண்ட்யூட்டா வாட்ச் பண்ணீங்கன்னாவே தெரியும். அவரு கொஞ்சம் கூட ஈடுபாடே கிடையாதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, விஜய் சார் சல்யூட் பண்றாரு. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் பண்றாங்க. த்ரிஷா மேம் அவங்களும் சல்யூட் பண்றாங்க. யாருக்கு தான் சல்யூட் பண்றா? அப்படிங்கிற மாரி எல்லா கேள்விகளும் வந்து எழுந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் பிரச்சனைகள் வந்து முடிக்கணும் அப்படின்னு யாருமே வந்து நினைக்கலங்க. தொடர்ந்து வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ இதில வந்து நம்ம சந்திரசேகர் சார் மேல கோவப்படுறதுக்கோ, இல்ல அவரு மேல வந்து அ எல்லா விதமான பிரச்சனைகளையும் திணிக்கிறதுக்கோ, அவர ப்ளேம் பண்றதுக்கோ எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். த்ரிஷா அந்த நிகழ்ச்சியில என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா, விஜயோடைய பெற்றோருக்கு வந்து வணக்கம் சொல்லியிருப்பாங்க. அதில ஷோபா மேம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் வந்து வணக்கம் குடுத்துருப்பாங்க. ஆனா சந்திரசேகர் சார் பார்த்தீங்கன்னா, சட்டை கூட பண்ணியிருக்க மாட்டாருங்க. அவர் பாட்டுல தான் உட்காந்துருப்பாரு. அவர் அந்த வணக்கத்த கூட ஏத்துக்காம தவிர்க்கக்கூடிய வீடியோவெல்லாம் கூட இணையதளத்தில நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நெறைய வீடியோ வந்து இருக்கு. அதையும் அவருமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ வணக்கம் வைத்த நடிகை கண்டுக்காத சந்திரசேகர் அப்படின்ற ஒரு கிண்டலான பதிவு கூட இணையதளத்தில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இத்தனை குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா விஜய் தன்னுடைய குடும்பம் மற்றும் த்ரிஷாவுடான நட்பு இந்த விவகாரங்களானது எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவை நிச்சயமாக வந்து காட்டியே ஆகணும். ஏன்னா அவர் வந்து ஒரு முதல்வராக இருக்கிறாரு. எல்லாருக்கும் வந்து முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாரு. அவர பார்த்து நெறைய இளைஞர்கள் வந்து அவர ரோல் மாடலா வந்து எடுத்திருக்காங்க. அதே மாரி குழந்தைங்க அவங்கள பார்த்து வளர்றாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து முன்னுதாரணமா இருக்கக்கூடிய அவரு, குடும்ப வாழ்க்கையில இந்த மாரியான சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்கறது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் நல்லது கிடையாது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள எல்லாத்தையும் எப்பதான் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். மேலும் இது மாரியான அப்டேட்ட உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.